தமிழ் வெண்பாவின் மூங்கிலிலை காடுகள். அத்தியாயம் 10. மூளையின் உள்ளே சிறு சடுகுடு ஆட்டமே அரங்கேற இமைகளை பிரிக்க முயன்று தோற்று போனாள் முல்லை. இமைகளின் மேலே ஏதோ பாறாங்கல்லை வைத்ததைப் போல அத்தனை பாரம் ஏறி கிடந்தது. கொஞ்சம் கூட இமைகளை பிரிக்கவே முடியவில்லை. தலைவலி வேறு முணுமுணுவென பாடாய்படுத்தியது. கண்களை மூடியபடியே கடைசி நொடிகளில் நிகழ்ந்ததை நினைவுக்கு கொண்டு வர முயன்றாள் முல்லை. இப்போதுதான் புரிகிறது. அவளின் பின்னங்கழுத்தில் வலுவாய் ஒரு கரம் தாக்கியது. அதன் பிறகே அவள் மூர்ச்சையாகி சரிந்தாள். அது நினைவிற்கு வந்ததுமே தான் ஆபத்தில் இருக்கிறோம் என மனம் எடுத்து கொடுக்க சற்றென்று வேகமாய் எழ முயன்றாள் அவள். மூளையின் கட்டளைக்கு அடிபணிய மறுத்து கால்களும் கைகளும் இருந்த இடத்தை விட்டு இம்மியும் அசையவில்லை. நீண்ட நெடிய முயற்சிக்கு பிறகு வெகு சிரமப்பட்டு கண்களை திறந்தாள் முல்லை. சுற்றி எங்கிலும் இருள் 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 மட்டுமே. உண்மைக்குமே இந்த கண்கள் திறந்துதான் இருக்கிறதா, இல்லை இமைகள் இன்னும் மூடியே கிடக்கிறதா என புரியாத குழப்பம் ஒன்று அவளின் மனதை சூழ்ந்தது. மீண்டும் மீண்டும் கண்களை மூடி மூடி திறக்க கண்முன்னே மண்டி கிடந்த இருள் மட்டும் மாறுவதாய் இல்லை. நெடிய நேரத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் கண்களுக்கு இருள் பழகி அருகில் இருப்பது புலப்படத் தொடங்கிய சமயம் சட்டென்று அதிபயங்கரமான வெளிச்சம் ஒன்று அந்த இடத்தில் பரவியது. காதுகளை செவிடாக்கும் அதீத சத்தம் மட்டுமே அதிபயங்கரமானது என்று யார் சொன்னது? இதோ விழிகளை குருடாக்கும் இந்த வெளிச்சமும் கூட அதிபயங்கரமானதுதான். விழிகள் பயங்கரமாய் கூச சட்டென்று இமைகளை இறுக மூடிக்கொண்டாள் அவள். இப்போது மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விழிகளை ஒளிக்கு பழக்கி கண்களை திறந்து பார்க்க ஓரளவிற்கு சுற்றம் அவளுக்கு காட்சியாகிறது. மெல்ல அந்த இடத்தை சுற்றி பார்த்தவளுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. 10 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான காளி தேவியின் சிலை ஒன்று நடுநாயகமாக நிறுவப்பட்டிருந்தது. அச்சிலைக்கு கருப்பு புடவை உடுத்தி மண்டை ஓட்டு மாலையும் போடப்பட்டிருந்தது. சிவந்த நாக்கை வெளியே நீட்டியபடியே ஆக்ரோஷமாய் காலில் ஒருவனை மிதித்தபடி வெட்டுப்பட்ட அவனின் தலையை கரமொன்றில் ஏந்தியபடி நின்றிருந்த அன்னையை காணவே பயமாக இருந்தது அவளுக்கு. அந்த அன்னை உயிர் பெற்று அவள் முன் நின்றிருப்பது போலவே தோன்றியது. சில நொடிகள் அந்த சிலையையே இமைக்காது பார்த்தவள் பயந்து வேகமாய் இமைகளை மூடிக்கொண்டாள். உள்ளுக்குள் இன்னதென்று புரியாத நடுக்கம் ஒன்று பரவியது. சிறிது நேரத்திற்கு பிறகு இருக்கும் இடம் ஓரளவுக்கு பழக்கப்பட்டது என்பது பிடிபட மீண்டும் கண்களை திறந்து சுழல விட்டாள். காளி தேவிக்கு முன்னே பெரிய சக்கரம் ஒன்று வரையப்பட்டு பூஜைக்கு தேவையான பல பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு மூலையில் மஞ்சள் சேலை உடுத்திய பெண் ஒருத்தி சுருண்டு படுத்திருக்க அமர்ந்தபடியே நகர்ந்து நகர்ந்து அந்த பெண்ணிடம் சென்றாள் முல்லை. கீழே கிடந்தவளை பற்றி அவளின் முகம் திருப்ப அந்த முகம் கண்டு ஒரு நொடி ஸ்தம்பித்து போனாள் முல்லை. மூச்சை அடைத்து மீண்டும் மயக்கம் வரும் போல் இருக்க அருகில் இருந்த தூணை இறுக்கமாக பற்றி கொண்டாள். உறுதிப்படுத்திக் கொள்ளும் விதமாய் மீண்டும் ஒரு முறை அந்த முகத்தை உன்னிப்பாக கவனித்தாள். பார்த்திருந்தவளின் கண்களை அப்படி இப்படி திருப்ப முடியவில்லை. இந்த ஜனனம் முழுவதும் அந்த முகத்தையே பார்த்து கொண்டிருக்க சொன்னாலும் மறுக்க மாட்டாள் முல்லை. பின்னே இறந்து போய் எரியூட்டப்பட்டதாய் நினைத்த தங்கையின் முகத்தை இன்று மீண்டும் கண்டால் இன்னும் 7 ஜனனம் எடுத்தால் கூட பார்த்து கொண்டே இருப்பாளே அவள். அது கொடிதான் என இன்னமும் நம்ப முடியவில்லை அவளால். கொடியிடம் சிறு அசைவு தெரியவும் தான் அவள் உயிருடன் இருப்பதை உரைக்கிறது அவளுக்கு. வேக வேகமாய் கொடியின் கன்னம் தட்டி எழுப்ப முயன்றாள் முல்லை. கொடி கொடி என்ன பாருடி, கொடி கண்ணு திறந்து பாரு, உனக்கு ஒண்ணும் இல்லையா? கொடி கொடி என்ன பாருமா. பதற்றமும் பரிதவிப்புமாய் கொடியின் தோள்கள் பற்றி உலுக்கிக் கொண்டிருந்தாள் முல்லை. கண்களை திறந்து விட மாட்டாளா, இவளை அடையாளம் கண்டுகொண்டு ஒரு வார்த்தை பேசிவிட மாட்டாளா என அடித்துக் கொண்டது முல்லையின் உள்ளம். ஆனால் கொடியோ இதை எதையுமே உணர முடியாத ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தாள். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இன்னும் 1 மணி நேரத்துக்கு அவளால எழும்ப முடியாது. ஏன்னா அவ்வளவு வீரியமான மயக்க மருந்து கொடுத்திருக்கோம். அந்த குரலை கேட்ட மாத்திரத்தில் முல்லையின் சர்வமும் அடங்கி போனது.
அதே நேரம் நன்கு உறங்கிக் கொண்டிருந்த பார்வதியை யாரோ உலுக்குவது போல் இருக்க கண்களை திறந்து பார்த்தவர் அருகில் மகள் இல்லாது அதிர்ந்து போனார். குளியல் அறையிலும் விளக்கெதுவும் எரியவில்லை என்றதுமே வேகமாய் எழுந்து சென்று பால்கனியில் பார்த்தார். அங்குமே முல்லை இல்லை என்றதும் உடனே அவரை பதற்றம் தொற்றிக் கொண்டது. அதே பதற்றத்தோடு வீடெங்கிலும் முல்லையை தேடினார். அவரின் அரவத்தில் ஆதியும் சிவமும் விழித்துக் கொள்ள அவர்களுமே இல்லமெங்கும் முல்லையை தேடினர். எங்கும் முல்லை இல்லை என்றதுமே ஏதோ விபரீதம் என்ற எண்ணம் ஆதிக்கு தோன்றிவிட அக்கம் பக்கம் இருந்த சிலரை எழுப்பி அழைத்து கொண்டு மூங்கில் காட்டை நோக்கி விரைந்தான் அவன். அதே நேரத்தில்தான் மருதுவையும் அழைத்து கொண்டு வேகமாக அந்த மூங்கில் காட்டிற்குள் நுழைந்து எதை தேடுகிறோம் என்றே தெரியாமல் காடெங்கிலும் சுற்றி சுற்றி கத்தி அழைத்தபடி எதையோ தேடிக்கொண்டிருந்தான் மணிமாறன். கருப்பு வேட்டியும் நெற்றியை மறைத்த குங்குமமும் என தன் எதிரே நின்றிருந்த தன்னை ஈன்றவரை கண்டு அதிர்ந்துதான் போனாள் முல்லை. நீங்களா? அதிர்ச்சியில் அவளின் வார்த்தைகள் தடுமாறியது. நானேதான். கண்ணால பார்த்த பின்னாடி கூட உனக்கு நம்பிக்கை வரலையா என்றார் ஏளன புன்னகையோடு சொக்கலிங்கம். முல்லைக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவளை சுற்றி என்னதான் நடக்கிறது? கொடி உயிருடன் இருக்கிறாள் என்றால் அன்று கண்டது யாரின் உடல்? இத்தனை நாளும் கொடியை யார் மறைத்து வைத்திருந்தார்கள்? இந்த அர்த்த ராத்திரியில் அவளை பெற்றவருக்கு இங்கே என்ன வேலை? அவரின் தோற்றமும் குரலும் உடல் மொழியும் எதுவுமே சரியாக படவில்லை அவளுக்கு. அப்படி என்ன மர்மம்தான் அவருக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது? கொடி உயிரோடு தான் இருக்கான்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்றவளை ஏளன புன்னகையோடு பார்த்தார் அவர். அந்த பார்வையின் அர்த்தம் புரிந்தவளுக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் திறனிதான் இல்லை. நீங்க தான் கொடியை மறைச்சு வச்சிருந்தீங்களா? ஆனா ஏன் ஏன் இப்படி பண்ணீங்க? அந்த மஞ்ச சேலை கட்டின பொண்ணு அவளை நீங்க தான் அனுப்புனீங்களா? ஆனா ஏன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க என்றாள் முல்லை கண்களில் கண்ணீரோடு. அப்படி பண்ணாதானே நீ இங்க வருவ என்றார் அவர் ஒருவித குரூர புன்னகையோடு. அவளின் புரியாத பார்வையை கண்டுகொள்ளாது அங்கிருந்த வட்டத்திற்குள் அமர்ந்து எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டி குங்குமத்தை தடவ தொடங்கியிருந்தார் அவர். என்ன பண்றீங்க நீங்க? நான் ஏன் இங்க வரணும்? கொடி ஏன் இப்படி இருக்கா? அவளை என்ன பண்ணீங்க? சொல்லுங்க, உங்களை தானே கேக்குறேன் என பெருங்குரல் எடுத்து ஆங்காரமாய் கத்தியவளை அவர் கண்டுகொண்டதாகவே தெரியவில்லை. இங்கிருந்துதான் அவளுக்கு அத்தனை ஆத்திரம் வந்ததோ. வேகமாக எழுந்தவள் அவர் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலையை பிடித்து உலுக்கியபடியே, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா என கத்த அவளின் பிடியில் ருத்ராட்ச மாலை அருந்து நாலா பக்கமும் சிதறியது. அதில் கோபம் தலைக்கேற தன் மொத்த பலத்தையும் திரட்டி அவளின் வலது கன்னத்தில் இறக்கியிருந்தார் சொக்கலிங்கம். ஏற்கனவே அரைமயக்க நிலையில் இருந்தவள் தடுமாறி கீழே விழுந்தாள். கீழே விழுந்தவளை அற்பமாய் ஒரு பார்வை பார்த்தபடியே, பாண்டி என்று ஓங்கி குரல் கொடுக்க கைகளை கட்டியபடி பவ்யமாய் அவர் முன் வந்து நின்றான் அவன். சொல்லுங்கய்யா. என்னடா சொல்லுங்கய்யா? என்ன சொன்ன உன்கிட்ட? பூஜை முடியற வரைக்கும் 2 பேருக்கும் மயக்கம் தெரியக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? இவ எப்படிடா முழிச்சா என்றார் கோபமாக அவர். தெரியலைங்கய்யா, அதான் தலையில அடிச்சிட்டோமேன்னு மயக்க மருந்து கொஞ்சம் கம்மியா கொடுத்தேன் என நடுங்கியபடி சொன்னவனை எரித்து விடுவதைப் போல பார்த்தார் அவர். என்ன என்ன பூஜை? எங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்னதான் நடக்குதுங்க? என்ன பண்ண போறீங்க? கொடியும் நானும் லவ் பண்ணது பிடிக்காம இப்படியெல்லாம் பண்றீங்களா? ஒருவாறு தட்டு தடுமாறி தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு கேட்டாள் முல்லை. இன்னமும் குழந்தை மாதிரி யோசிச்சா எப்படி? இதையெல்லாம் பார்த்த பின்னாடியுமா உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல? உன்னையும் உன்னோட அருமை தங்கச்சியையும் என்னோட காளி தேவிக்கு பலி கொடுக்க போறேன். பலியா என்றவள் அதிர்ந்து அவரை பார்க்க, ஆமா பலிதான், அதுவும் பெத்த பொண்ணுங்களையே நரபலி கொடுக்க போறேன் என்றவரின் கண்களில் கொலைவரி தாண்டவமாடியது. நரபலி, அதுவும் பெத்த பொண்ணுங்களை? மனுஷனா நீலாம் என்றவளுக்கு இன்னுமே முழுதாய் அதிர்ச்சி நீங்கவில்லை. அவளுக்கு அவரை பிடிக்காதுதான். ஆனால் இதுவரை அவரிடம் இப்படி ஒரு பரிமாணத்தை, இந்த கொலைவெறியை அவள் பார்த்ததில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. கைகளை தரையில் ஊன்றி மெல்ல எழ முற்பட்டவளை ஓடி வந்து பாண்டி இறுக பிடித்து கொண்டான். நானா மனுஷனா என அந்த இடமே அதிரும்படி சிரித்தவர், கடவுளாக போறேன்டி, இந்த உலகத்துக்கே கடவுளாக போறேன். இதுவரைக்கும்
ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த 8 பேரை 8 அமாவாசைக்கு பலி கொடுத்தாச்சு. இதோ இன்னைக்கு அதே நட்சத்திரத்துல பிறந்த உங்க 2 பேரையும் பலி கொடுத்துட்டா எனக்கு என்னைக்குமே அழிவில்லை, அழியாத நித்திய இளமை, தொட்டதெல்லாம் பொன்னாகும் வரம் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் தான் கடவுள், இந்த மொத்த உலகமுமே என் காலடியில கிடக்கும் என கண்களில் வலியும் குரோதத்துடன் பேராசை மின்ன சொன்னவரை வெறுப்பையும் தாண்டி பாவமாய் பார்த்தாள் முல்லை. இதிகாசம் தொட்டு இன்று வரை நானே கடவுள் என்ற எவரும் நிலைத்ததில்லை. ஆனால் அதற்காக அவர் செய்திருக்கும் பாவங்கள், இன்னும் செய்ய போகும் பாவங்கள் அவளின் பயத்தை தூண்டியது. அப்படி என்ன பெரிய சக்தி கிடைக்க போகுது? எதுவுமே நிலையில்லாத இந்த உலகத்துல நீங்க மட்டும் நிலைச்சிருந்தலான்னு கனவு காணாதீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நீங்க செஞ்ச கொலைக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும். நீங்க தூக்குல தொங்குறப்ப எந்த சக்தியும் வந்து உங்களை காப்பாத்தாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நானா மாட்டிப்பேனா? அப்படி மாற்றவனா இருந்தா 21 வருஷத்துக்கு முன்னாடியே மாட்டிருக்கணும். இதோ இதே கையாலதான் 8 குழந்தைங்களையும் உங்க அம்மாவையும் கொன்னேன். இதோ இப்ப 8 பொண்ணுங்களையும் கொன்னு இருக்கேன். இதுல இருந்தெல்லாம் சாமர்த்தியமா தப்பிக்க தெரிஞ்சவனுக்கு உங்க 2 பேரை கொன்னுட்டு தப்பிக்க தெரியாதா? ஓடி பைத்தியக்காரி. அவர் சொன்னதை நம்ப முடியாது கண்களின் கண்ணீர் வழிந்தோட, அம்மாவ அம்மாவ நீங்களா கொன்னீங்க என்றால் குரலுடைய முல்லை. நானேதான். இதோ இதே கையாலதான் அவ கழுத்தை நெரிச்சு கொன்னேன். சனிய அன்னைக்கு அவ மட்டும் குறுக்க வரலைன்னா 21 வருஷத்துக்கு முன்னாடியே என் ஆசை நிறைவேறி இருக்கும். பெத்ததுல 2 செத்தா இன்னொன்னு பெத்துக்க முடியாதா என்ன? பெரிய பாசக்காரி மாதிரி பேசி என் பூஜையே பாழாக்கிட்டா. திரும்பவும் அந்த நாள் வர 21 வருஷம் காத்திருக்க வேண்டியதா போச்சு. அனாவசியமா இன்னொரு 8 பொண்ணுங்களையும் அந்த பிரபாகரனையும் வேற கொல்ல வேண்டியதா போச்சு. இதெல்லாம் யாரால? உங்க அம்மாவால என்றார் ஆவேசமாய் அவர். அதற்கு மேல் அவரிடம் பேசுவதில் எந்த பலனும் இல்லை என்றுதான் தோன்றியது முல்லைக்கு. ஆனால் அவளுக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் இன்னும் மிச்சம் இருந்தது. அவர் மீண்டும் அந்த வட்டத்தின் முன் அமர்ந்து தனது பூஜையை தொடங்கிவிட, அந்த மஞ்ச சேலை கட்டின பொண்ணு உங்க ஆளா? நீங்க தான் அவளை அனுப்புனீங்களா? பதிலுக்காக அவரின் முகம் பார்த்தாள் அவள். எனக்கு அந்த யோசனையை கொடுத்ததே நீதான். முதல்ல நீ பார்த்தது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்படி யாராவது வந்து நின்னா நீ அவங்க பின்னாடி போவாங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இதோ நான் நினைச்ச மாதிரி நீனும் என் முன்னாடி வந்து உக்காந்துருக்கியே என்றார் இலக்காரமாய் அவர். என்னை இங்க வர வைக்கதான் இத்தனையும் பண்ணீங்கன்னா என்னை எதுக்காக போக சொல்லணும் என்றாள் சந்தேகமாய் அவள். உனக்கு கொடியோட இறப்புல சந்தேகம் வந்துடுச்சுன்னு எனக்கு தெரியும். இங்க இருந்தா எனக்கு ஏதாவது கொடைச்சல் கொடுப்பேன்னு தான் உன்னை அனுப்ப பார்த்தேன் என்றவர் உன் கேள்விகளை எல்லாம் கேட்டு முடி என்பதை போல் அவளை பார்த்திருந்தார். சாகும் நேரம் அத்தனையும் தெரிந்து கொண்டு சாகட்டுமே என நினைத்திருப்பாரோ என்னவோ. ஆதிக்கு நடந்த ஆக்சிடென்டும் நீங்க தான் பண்ணீங்களா? ஆனா ஏன் ஆதி உங்களை என்ன பண்ணா? உன்னை கொல்ல அவன்தான் தடையா இருப்பான்னு நினைச்சேன். எத்தனையோ வழியில உங்க கல்யாணத்தை நிறுத்தி அவனை உன்கிட்ட இருந்து விலக்கி வைக்க பார்த்தேன். கொடியோட சாவுக்கு அவன் வரலன்னதும் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். 2 நாள் கழிச்சு சிவத்துக்கு போன் பண்ணி நான் ஊருக்கு கிளம்பிட்டேங்கிறான். அவனும் இங்க வந்துட்டா என்னோட காரியத்துக்கு பெரிய தடையா இருப்பானே. அதனாலதான் பெரிய கண்டெய்னர் லாரி உன்னை ஏற்பாடு பண்ணி வர வழியிலேயே அவன் கதையை முடிக்கலான்னு நினைச்சேன். அவனோட நல்ல நேரமோ என்னமோ என் ஆள் அவனை அடிச்சு தூக்குறதுக்கு முன்னாடியே அவனே கொண்டு பள்ளத்துல விட்டுட்டான். என்னோட ஆள் அடிச்சிருந்தா எலும்பு கூட மிஞ்சிருக்காது. அவனை பொட்டலமா கட்டிதான் அள்ளிட்டு வந்திருக்கணும் நீ என்றவர் கண்களில்தான் எத்தனை குரோதம். ஆதியை பார்த்த அன்று அவர் முகத்தில் தெரிந்த அதிர்வுக்கு காரணம் அவன் திடீரென வந்ததால் அல்ல, அவன் உயிருடன் வந்ததால் என்பது இப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. சற்றென்று நினைவு வந்தவளாய், அந்த பிரபாகரன் அவனையும் நீங்க தானே கொன்னதா சொன்னீங்க. ஆனா ஏன் அவனை ஏன் கொன்னீங்க என்றாள் அவள். ஏளன சிரிப்பு ஒன்றை சிந்தியபடியே இதழ் சுழித்து அவளை பார்த்தவர், நான் இல்ல, அவனை நீதான் கொன்னுட்ட. அவன் எனக்கு எத்தனை விசுவாசமானவன் தெரியுமா? நான் கை காட்டின பொண்ணுங்களை எல்லாம் அசால்ட்டா இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினவன். அப்படிப்பட்டவனை என் கையாலேயே கொல்ல வச்சவன் நீதான். நீ மட்டும் அவன் எழுதின துண்டு பேப்பரை பார்க்காம இருந்திருந்தா எனக்கு அவனை கொல்ல வேண்டிய அவசியமே வந்திருக்காது என்றவரின் கண்களில் அவனின் இறப்பிற்காக சிறு வருத்தம் இருந்தது. கள்ளன் வீட்டின் முதலாளியாய் இருக்க வேலைக்காரர்களை எல்லாம் சந்தேகப்பட்டு கண்காணித்தாளே அவள். அவளின் அறியாமையை என்னவென்று சொல்வது?
ஏன் சொக்கலிங்கத்தின் மீது அவளின் சந்தேக பார்வை விழவே இல்லை. பெற்ற தந்தை என்பதால் அடிமன ஆழத்தில் ஒட்டி கிடந்த நம்பிக்கையும் அன்பும் தான் அதற்கு காரணமோ? அவ்வளவுதான். உன் கேள்விகள் முடிந்ததா என்பதைப் போல ஒரு பார்வை பார்த்தவர் மீண்டும் தனது பூஜையை தொடர்ந்தார். என்ன மனிதர் இவர்! ஏதோ அழியாத இளமைக்காகவும் செல்வத்திற்காகவும் சக்திக்காகவும் யாராவது கட்டிய மனைவியையும் பெற்ற பிள்ளைகளையும் கொல்ல நினைப்பார்களா? ஆனால் அவளின் தந்தை நினைத்தது மட்டுமல்லாமல் அதை செய்யவும் துணிந்து விட்டாரே என்ற எண்ணம் பெரிதாய் அவள் மனதில் பாரம் கூட்டியது. இப்போது இதெல்லாம் முக்கியமில்லை. இங்கிருந்து தப்பி செல்ல வேண்டும். முடியுமா அவளால்? கொடிவேறு மயக்கத்தில் இருக்கிறாள். இவள் உடம்பில் சக்தியெல்லாம் வடிந்த நிலை. கொடியையும் இழுத்து கொண்டு அவளால் எத்தனை தூரம் ஓட முடியும்? அப்படியே ஓடுகிறாள் என்றே வைத்துக் கொண்டாலும் இந்த மூங்கில் காட்டை அவளால் தாண்டிவிட முடியுமா? முடியாது என்றுதான் தோன்றியது. சோர்ந்து துவண்டு அங்கிருந்த தூண் ஒன்றில் தளர்ந்து சாய்ந்தமர்ந்தாள் அவள். அவளின் விழிகள் அகிலமாலும் அந்த அன்னையை தான் நோக்கியது. ஆங்காரியா இருந்தால் என்ன? அவளும் அன்னைதானே. இந்த மகள்களை காப்பாற்றும் பொறுப்பு அந்த அன்னைக்கு இருக்கிறது தானே. அன்று இவர்களை பெற்ற அன்னை இந்த உயிரை காத்தாள் என்றால் இன்று இந்த அன்னை காக்கட்டுமே என்பதுதான் முல்லையின் எண்ண ஓட்டமாக இருந்தது. மனபாரம் மொத்தத்தையும் அன்னை அவள் பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டு கண்களை மூடி சோர்ந்து அமர்ந்திருந்தாள் அவள். அதே நேரம்தான், யாராவது இங்க இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா என கத்தி கத்தி அழைத்தபடி அந்த காட்டினுள் சுற்றி கொண்டிருந்தான் மணிமாறன். யாரும் இருப்பதற்கான அறிகுறி எதுவும் இல்லை. திரும்பி செல்லலாம் என்று நினைக்கையில் மெல்லிதாய், மிக மெல்லியதாய் அந்த கொலுசின் சத்தம். அதை உணர்ந்து கொண்டவன் வேகமாய் அந்த கொலுசின் சத்தத்தை பின்தொடர தொடங்கியிருந்தான். அதனை கண்டு மருதுவும் அவனை தொடர அந்த காட்டின் எல்லையில் சிறு கோயில் ஒன்று இருந்தது. அங்கே பிரகாசமாக எரிந்த விளக்கின் ஒளி அங்கே ஆட்கள் இருப்பதாய் கட்டியம் கூறியது. இப்போது அந்த கொலுசின் சத்தம் முற்றிலும் நின்று போயிருக்க அந்த கோயிலை நோக்கி வேகமாக ஓடினான் மாறன். அதே நேரம்தான் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சிறிய வெண்கல கத்தி ஒன்றுடன் முல்லையை நெருங்கினார் சொக்கலிங்கம். பாண்டி அவளை அசையாது பிடித்து கொள்ள சரியாக அவளின் வலது மணிக்கட்டில் அந்த கத்தியினை கொண்டு ஆழமாக வெட்ட முயன்றார் சொக்கலிங்கம். பாண்டியின் பிடியையும் மீறி முல்லை திமிரியதில் அந்த வெட்டு அத்தனை ஆழமாய் விழவில்லை. அவளின் கரத்தில் இருந்து ரத்தம் வலியத் தொடங்க அருகில் இருந்த மண் சட்டியில் அந்த ரத்தம் கீழே விழுந்து விடாதபடிக்கு பிடிக்கத் தொடங்கினார் சொக்கலிங்கம். ரத்தம் வெளியேற வெளியேற முல்லையின் உடலில் இருந்த கொஞ்ச நஞ்ச பலமும் வடிவதைப் போல் இருந்தது அவளுக்கு. அந்த மண் சட்டியை பாண்டியின் கைகளில் கொடுத்தவர் அடுத்தபடியால் மயங்கி கிடந்த கொடியை நெருங்கினார். பதறி துடித்தது முல்லையின் உள்ளம். உடலில் இருந்த மொத்த சக்தியையும் திரட்டி ஈன சுரத்தில் அவள் உதவிக்கு கத்தி அழைக்க அது துல்லியமாய் மணிமாறனை சென்றடைந்திருந்தது. அந்த சத்தத்தில் இன்னும் வேகமாக அந்த இடத்தை நோக்கி ஓடினான் அவன். அவன் அந்த கோயிலை நெருங்கிய நேரம் சொக்கலிங்கம் சரியாக குனிந்து கொடியின் கைகளை வெட்ட முயன்றார். முல்லையின் கைகளில் வடிந்து கொண்டிருந்த இரத்தமும் பாண்டி அதை மண்சட்டியில் பிடித்தபடி நின்றிருப்பதும் சொக்கலிங்கத்தின் கையில் இருந்த வெண்கல கத்தியும் நிலைமையை யூகிக்க நொடி நேரம் கூட அதிகம்தான் அவனுக்கு. அவனின் எண்ணம் எல்லாம் அந்த பெண்களை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதிலேயே நிலைத்திருக்க நொடியும் தாமதிக்காமல் தன்னிடம் இருந்த கைத்துப்பாக்கியால் அவரை சுட்டிருந்தான் மணிமாறன். சரியாக அந்த குண்டு அவரின் முதுகில் நுழைந்து இதயத்தை துளைத்து சிக்கிக் கொண்டு நின்றது. அடுத்ததாய் முல்லையை பிடித்திருந்த பாண்டியையும் அவன் குறிபார்த்து சுட துப்பாக்கியின் குண்டு பாண்டியின் முழங்காலுக்கு கீழே பாய்ந்திருந்தது. வேகமாக அந்த மூங்கில் காட்டிற்குள் நுழைந்திருந்த ஆதி, எங்கேயோ துப்பாக்கி சத்தம் கேக்குது என்றான் பதற்றத்துடன். நம்ம வனபத்திரகாளி கோவில்ல இருந்துல சத்தம் வர மாதிரி இருக்கு என்றார் ஊர்க்காரர்களில் ஒருவர். தொடர்ந்து இன்னொரு முறையும் துப்பாக்கியின் சத்தம் கேட்க ஆதியோடு வந்திருந்தவர்களும் பதறி அடித்துக்கொண்டு வனபத்திரகாளி கோவிலை நோக்கி ஓடினர். இங்கு வரும்போதே எதற்கும் இருக்கட்டும் என அவசர ஊர்திக்கு தகவல் சொல்லியிருந்தான் மணிமாறன். சொக்கலிங்கம் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழவும் தான் அவருக்கு பின்னால் இருந்த கொடியின் உருவமே தெரிந்தது அவனுக்கு. அவளை உயிருடன் கண்டவனுக்கு அத்தனை அதிர்ச்சி. அந்த கோவிலை சுற்றிலும் பார்வையை ஓட்ட என்ன நடந்திருக்கும் என யூகிக்க முடிந்தது அவனால்.
இரத்த பெருக்கினால் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கத்திற்கு சென்று கொண்டிருந்தாள் முல்லை. கொடி ஏற்கனவே மயக்கத்தில் தானே இருக்கிறாள். முதலில் முல்லையின் ரத்தம் வெளியேறுவதை தடுத்து நிறுத்தியவன் அடுத்தபடியாக சொக்கலிங்கம் உயிரோடு இருக்கிறாரா என பரிசோதித்தான். அவர் இறந்து சில நொடிகள் ஆகியிருந்தது. என்றும் அழியாத இளமையும் சக்தியும் வேண்டி உயிர் பலி கொடுத்தவர் இன்று மணிமாறனின் கைகளால் உயிரை துறந்திருந்தார். மாறன் அவரை பரிசோதித்துக் கொண்டிருக்கும் போதே ஆதியும் மற்றவர்களும் அங்கே வந்துவிட்டனர். முல்லையின் நிலையை கண்டவன் பதறி துடித்துதான் போனான். அவனின் கண்ணீரை கண்ட மருது, கவலைப்படாதீங்க தம்பி, ஆம்புலன்ஸுக்கு சொல்லியாச்சு, இதோ இப்ப வந்துடும் என்றார். அதே நேரம் மூங்கில் காட்டிற்கு வெளியே ஆம்புலன்ஸின் ஹாரன் சத்தம் கேட்க, கோவில் இருந்த இடம் காட்டை தாண்டிய ஒற்றையடி பாதை என்பதால் வாகனம் உள்ளே நுழைய முடியாது. அவர்கள் இங்கே வர காத்திருக்காமல் முல்லையை கைகளில் அள்ளிக்கொண்டவன் வேகமாக ஆம்புலன்ஸ் இருந்த இடம் நோக்கி நடக்கத் தொடங்கியிருந்தான். கொடியை கைகளில் ஏந்தி கொண்ட மாறனுமே ஆதியை பின்தொடர, மற்றவர்கள் சொக்கலிங்கத்தின் உடலையும் பாண்டியையும் அழைத்து கொண்டு அவர்களுக்கு பின்னால் சென்றனர். கொடி, முல்லை, சொக்கலிங்கத்தின் உடல், பாண்டி என நால்வரையும் ஏற்றிக்கொண்ட ஆம்புலன்ஸ் வேகமாக விரைய அங்கிருந்த கூட்டமும் மெல்ல கலைந்தது. மெல்லியதாய், மிக மெல்லியதாய் ஒரு கொலுசின் சத்தம். சத்தம் வந்த திசையில் மெல்ல திரும்பி பார்க்க மங்களாய் ஒரு உருவம். கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த முகம் தெளிவாக தெரிகிறது. மஞ்சள் சேலை காற்றில் படபடக்க இதழ்களில் தவழும் சாந்த புன்னகையோடு மணிமாறனையே பார்த்திருந்த அந்த பெண்ணின் உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றோடு கரைந்து போகிறது. அந்த பெண்ணின் இதழ்களில் தவழ்ந்த புன்னகை இப்போது மணிமாறனின் இதழ்களுக்கு கதையோட அடுத்த அத்தியாயத்தை நாளைக்கு கேட்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையோட அடுத்தடுத்த பதிவுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இதுவரை என்னுடன் இணைந்திருந்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.